இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஏன்னா அவர் ட்ரம்ப்போட சண்டை போட்ட பொழுது ஒரே நாளில் $150 பில்லியன் இழந்தார். அவர் யாராவது ஒரு பெண் அவருக்கு துணை இருந்தால் அவர் அதில் மகிழ்வார்னு எனக்கு தெரியும். அதனால் பணம் அதிகமாக சேமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கொண்டவராம இல்லை, அவருக்கு இதயம் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். எனக்கே அப்படி தான் தெரியுது. ஏன்னா அது கூட நம்முடைய விவேக் ராமசாமி அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டு தலைவர்களாக ட்ரம்ப் நியமித்தார். விவேக் ராமசாமி அவருடைய பெயருக்கு ஏற்ப ரொம்ப விவேகமானவர்னு நினைக்கிறேன். உடனே விலகிட்டார் கொஞ்ச நாள்லேயே. அவருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 5 இலக்கங்களில் சம்பளம் வாங்குறாருன்னா லட்சங்களில் வாங்குறாரு. இவர் 14 இலக்கத்தில் சம்பளம் வாங்குறார். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக பேசப்படுகிற விலை மதிப்பு மிக்க ஒரு கம்பெனினா நெவிடியா. என்சன் ஹுவாங்னு சொல்கிறவர் அவர் நடத்துகிற அந்த கம்பெனி செமிகண்டக்டர் சிப்ஸ் தயாரிக்கிறார். ஆமாம் சார். இப்போ ஒரு பக்கம் ஈலான் மஸ்க் விசனரியாக தெரிகிறாரு, இன்னொரு பக்கம் அவரோட வளர்ச்சியை சில பேர் கேள்விக்குள்ளாக்குறாங்க. ஸோ அவரோட இன்டென்ஷன் உண்மையிலேயே வித்தியாசமாக பண்ணணுன்றதா, இல்லை அதிகமாக பணம் சம்பாரிச்சிடணும், பிஸ்னஸ் மட்டுமே நான் பண்ணிடணும், இது மூலிமா அதிகமாக பணம் சம்பாரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருந்ததா சார்? இல்லை அவரோட வேட்கை என்னவா இருந்தது இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது? இல்லை, அவருடைய வேட்கை பேராவல் அப்படின்றது பணம் பண்ணுறது இல்லைன்ட்டு நினைக்கிறேன். அப்படி அவர் கூட இருக்கவர்கள் யாரும் அப்படி நினைக்கல. அவர் ஒரு பெரிய வரலாற்றில் இடம்பெறணும், ஒரு பெரிய மாற்றத்திற்கு நம்ம வித்திடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தராக தான் அவர் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் இப்போ ட்ரம்ப்போட சண்டை போட்ட பொழுது ஒரே நாளில் $150 பில்லியன் இழந்தார். அவர் அதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சண்டையை பற்றி நம்ம கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம். அதனால் பணம் பெருசாக தெரியல. அவர் 7 வீடுகள் வைத்திருந்தார். அந்த 7 வீடுகளை விற்றுட்டார். பொதுவாக பணக்காரர்கள் ஒரு பெரிய அழகான ஒரு ரொம்ப மனசை மயக்கக்கூடிய ஒரு எழில் சூழலில் வாழ்வதை தான் நம்ம பார்ப்போம். நம்ம இவரை பார்த்தோம், மைக்கேல் ஜாக்சன் அவருடைய வீடு பார்த்தோம். பல 100 ஏக்கர் 140 ஏக்கரோ என்னமோ அந்த வீடு. அது மாதிரி பல பெரிய தொழிலதிபர்கள் மற்றவர்கள், அதாவது அப்படி இல்லாத ஒரு ஆள்னா வாரன் பஃபெட் தான். அவர் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில், ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்லேயே என்னமோ அவர் வாழ்கிறதா அவரை சொல்லியிருக்கார். அதை தவிர மற்றவர்கள் எல்லாருமே பெரிய மேன்ஷன், மாளிகை, ரொம்ப அழகாக இருக்கார். நம்ம ட்ரம்ப் எப்படி வாழ்கிறாருன்னு பார்க்குறீங்க, மாரலாகோ. அதனால் அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள். பணம் ஒரு பெரிய குறின்னு நான் நினைக்கல. அவருக்கு அவர் குழந்தையார் இப்போ வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரி அவருடைய குணாதிசயங்கள்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம், அவருக்கு ஆஸ்பர்கர்ஸ் சிண்ட்ரோம்னு ஒன்று உண்டு. அதாவது அது குறித்தொகை சிண்ட்ரோம்ன்றது ஒரு அடையாளம். ஆஸ்பர்கர்ஸ் சிண்ட்ரோம்ன்றது சமூக அளவில் நீங்கள் ஒரு இயற்கையாக பழக தெரியாது உங்களுக்கு. புறக்கணிப்பு அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை, ஒரு ஆக்வர்டான ஆள் நீங்கள். ஒரு கொஞ்சம், அதாவது எப்படி பழகிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. மற்றவர்களை நீங்கள் காயப்படுத்திடுவீங்க, கஷ்டப்படுத்திடுவீங்க உங்களுடைய வார்த்தைகளில், அல்லது நீங்கள் சொல்கிறதில்ல, உங்களுடைய நடத்தையில் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவீங்க. சில நேரங்களில் ரொம்ப நெருங்கி பழகுவீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சமூக பழக்க வழக்கங்கள், சமூக தொடர்புகளில் நீங்கள் மற்றவர்கள் மாதிரி இயல்பாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் வித்தியாசப்படுவீங்க. உங்களுக்கு குறைபாடுகள் உள்ள ஒருத்தர், அது அவருக்கு தெரியும். அவங்க தம்பியே சொல்கிறாரு, அவர் யாராவது ஒரு பெண் அவருக்கு துணை இருந்தால் அவர் அதில் மகிழ்வார்னு எனக்கு தெரியும். ஆனால் இவரை துணைக்கு ஒருத்தரை அனுப்பி இவரோட துணையாக இருக்க வைக்கிறது என்பது பெரிய கடினமான ஒரு வேலை அப்படின்ட்டு. அதனால் அதனால் அவர் எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் பெரிய அது பின்னாடி பெருசாக அவர் யோசித்து எடுக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பணம் அவருக்கு ஒரு பெரிய குறின்ட்டு நான் நினைக்கல. ஏன்னா சரியா அந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த ட்ரம்ப் மீண்டும் அதிபராக வந்ததுக்கப்புறம் அவரோட சேர்ந்து மஸ்க் பயணம் பண்ணுறாரு. அப்போ அவரோட அரசாங்கத்தில் அரசியல் செயல்திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு துறையை உருவாக்குறாரு. அதுக்கு மஸ்க் தான் தலைவராக இருக்கார். அப்போ தேவையில்லாத செலவினங்களை கட் பண்ணுறோன்ற பேரில் பல முக்கியமான செலவினங்களை மஸ்க் கட் பண்ணார். அதன் மூலிமா அமெரிக்கா கஜனாவுக்கு ஒரு வகையில் ரெவன்யூ வந்தாலும் முக்கியமான துறைகள்லாம் அடிபட்டு போச்சு. அந்த பண குறைப்பில் அதிகமாக மஸ்க் ஈடுபட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதில்ல சார்? அதனால் பணம் அதிகமாக சேமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கொண்டவரா மஸ்க் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை? இல்லை, அப்படி இல்லை. அவருக்கு இதயம் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். எனக்கே அப்படி தான் தெரியுது. ஏன்னா
அவர் அந்த டோஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்டல் எஃபிஷியன்சி செயல்திறன் அதை அவர் அதுக்கு 4 மாதங்கள் 130 நாள் அதுக்கு தலைவராக இருந்தார். அது கூட வந்து நம்முடைய விவேக் ராமசாமி இங்கேருந்து பால்காட்டிலேருந்து போன பெரிய தொழிலதிபர், அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டு தலைவர்களாக ட்ரம்ப் நியமித்தார். விவேக் ராமசாமி அவருடைய பெயருக்கு ஏற்ப ரொம்ப விவேகமானவர்னு நினைக்கிறேன். உடனே விலகிட்டார் கொஞ்ச நாள்லேயே, ஒரே நாளில் விலகிட்டார்னு நினைக்கிறேன். அதனால் இவர்கிட்ட அது முழுக்க வந்துருச்சு. இவர் என்ன சொன்னார், $2 trillion நான் மிச்சப்படுத்துவேன் அப்படின்னாரு. அதாவது இவருடைய மொத்த சொத்தினுடைய மதிப்பு, இவர் எவ்வளோ பெரிய ஆள்னா இன்னைக்கு வந்து $750 பில்லியன். இவர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர். அது வந்து தமிழ் நம்ம ரூபாயில் அதை கணக்கு போடுறதுனா 67 லட்சம் கோடி ரூபாய். அவருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அது வந்து நம்ம 5 இலக்கம்னா எவ்வளவுனா 10,000 லட்சம். 5 இலக்க சம்பளம் அப்படின்னா லட்சங்களில் 5 இலக்கங்களில் சம்பளம் வாங்குறாருன்னா லட்சங்களில் வாங்குறாரு. 6 இலக்கம்னா கோடி, 10 லட்சம். 10 லட்சம் தசாப்த லட்சங்களில் வாங்குகிறாருன்னு அர்த்தம். இவர் வந்து 14 இலக்கத்தில் சம்பளம் வாங்குறார் அவருக்கு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவருக்கு $1 trillion சம்பளத்தை அவருடைய நிர்வாகம் உறுதிப்படுத்தியிருக்கு. உலகத்திலேயே இந்த அளவுக்கு சம்பளம் யாருக்காவது தருவார்களா என்று எனக்கு தெரியாது. பெகர்ஸ் பிலீஃப்ன்றாங்க. இதை நம்பக்கூடியதாக இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனால் அதுக்கு வந்து சில கோல் போஸ்ட்ஸ், சில மைல்கல்கள், சில அடையாள சில எல்லைகள் உண்டு. எப்படின்னா இது 10 ஆண்டுகளில் இந்த சம்பளம். 10 ஆண்டுகள் அவர் என்ன பண்ணணும், இன்னைக்கு வந்து அவருடைய கம்பெனி டெஸ்லா $1 பில்லியன், இந்த டெஸ்லா வந்து $8.5 பில்லியன் மாறணும். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக பேசப்படுகிற விலை மதிப்பு மிக்க ஒரு கம்பெனினா நெவிடியா. என்சன் ஹுவாங்னு சொல்கின்றவர் அவர் நடத்துகிற அந்த கம்பெனி செமிகண்டக்டர் சிப்ஸ் தயாரிக்கிறார். ஆமாம், அதுதான். அதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? நம்முடைய இந்தியாவினுடைய ஆண்டு வரவு செலவு தொகையை காட்டிலும் நாம் வந்து ஒரு $4 trillion எக்கானமி. இன்னும் கொஞ்ச நாளில் நாம் வந்துட்டு ஜப்பானை வீழ்த்தி 3வது இடத்துக்கு போயிடுவோம். அவ்வளோ பெரிய பொருளாதாரம் நம்ம. அதை விட பெருசு $5 trillion என்சன் வாங்குடைய நெவிடியா. ஒரு நாட்டோட பொருளாதார வலிமை வந்து ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. ஆமாம், ஓகே. உலகத்தில் யாரும் அந்த அவ்வளவு பணம் வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு விலை மதிப்பு மிக்க ஒரு நிறுவனத்தை இதுவரை இயக்கியதில்லை, இதுவரை கண்டதில்லை. அவர் வந்து மிகப்பெரிய அந்த கம்ப்யூட்டர்களை இயக்கக்கூடிய, நீங்கள் சொன்ன மாதிரி மைக்ரோ சிப்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் ரொம்ப அதை அவருடைய கம்பெனி அதில் முன்னோடியாக. அதுவும் ஏஐ வளர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை. செயற்கை நுண்ணறிவு வந்து அவர்களை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அவர்களுக்கு போட்டி வந்து சீனா தான். ஆனால் சீனாவே அவர்களிடத்தில் தான் அந்த சிப்பெல்லாம் வாங்குது. நிவிடியா கிட்ட இருந்து. இப்போ நிவிடியாவோட ஒப்பிடும் பொழுது டெஸ்லாவுடைய விலை மதிப்பு என்னன்னா $1 பில்லியன் தான், அல்லது $1.5 பில்லியன் தான். அதை 8.5 பில்லியனாக, அதாவது நிவிடியா மாதிரி ஏறக்குறைய 2 மடங்கு விலை மதிப்பு மிக்க ஒரு நிறுவனமாக இன்னும் 10 ஆண்டுகளில் ஆக்கணும் அப்படின்றது தான் அது ஒரு நிபந்தனை. இன்னொரு நிபந்தனை வந்துட்டு பல மில்லியன், ஒரு குறிப்பிட்ட மில்லியன் அளவு டெஸ்லாவுடைய கார்கள் விற்பனை ஆகணும் அந்த 10 ஆண்டுகளில். இந்த மாதிரி சில நிபந்தனைகள் எல்லாம் அவங்க விதிச்சிருக்காங்க. அப்படி அதெல்லாம் அவர் எட்டினா தான் அவருக்கு அது அந்த பணம் கிடைக்கும். அதாவது டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும், அவருடைய கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் எந்த விளம்பரமும் யாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விளம்பர செலவுன்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே மிச்சம். ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு அவர் தான் உலகத்திலேயே அதிகமாக அவர் வாங்கியிருக்கிற ட்விட்டர், இன்னைக்கு எக்ஸ் வலைத்தளம், அந்த தளத்தில் அவரை தான் நிறைய பேர் பின்பற்றுறாங்க. ஆமாம், ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா 200 மில்லியனா இருக்கும் சார். 200 மில்லியன் பேர் இருக்கு. இதுக்கப்புறம் உலகத்திலேயே அதிகமாக யார் பின்பற்றப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா ரொனால்டோ, விளையாட்டு வீரர். அவர் தான் 600 மில்லியன்லாம் இருக்கு. ஆனால் ட்விட்டர் தளத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அடுத்து தான் அவர், இவருக்கு அடுத்து தான் ட்ரம்ப், இவருக்கு அடுத்து தான் பராக் ஒபாமா, இவருக்கு அடுத்து தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கூட. ஆனால் மற்ற தளங்களில் வந்து மற்றவர்கள் இவரை வெஞ்சிருவாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா, இவர் ஒரு மூச்சு விட்டார்னா, ஒரு பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சியோ அல்லது உயர்வோ உடனே நடந்துரும். ஒரு குறிப்பிட்ட பங்கோடைய விலை ஏறுவது இறங்குவது எல்லாமே நடக்கும். அவர் சொல்றாரு அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க அப்படிலாம் பெருசாலாம் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றாரு. அதனால
அவருக்கு பணம், நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அவருக்கு பணத்தில் குறியானா, எனக்கு அப்படி தோணலை. அவர் உண்மையிலேயே இந்த மனித இனத்தை மீட்பதற்காக வந்தவர் தான் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. இந்த ட்விட்டர் பற்றி பேசும்போது சார், இதுக்கு முன்னாடி இருந்த ஜாக் டோர்சின்னு நினைக்கிறேன், அவர் தான் ட்ரம்ப்பை வந்து நீக்கிறார் ட்விட்டர்லேருந்து. ஏன்னா அவரோட கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சர்ச்சையாக இருந்த சொல்லி நீக்கிடுறாங்க. அப்புறம் இவர் வந்து ட்விட்டரை கைப்பற்றதுக்கப்புறம் ஒரு போல் மாதிரி வைக்கிறார், ட்ரம்ப்பை மீண்டும் சேர்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு. ட்ரம்ப்புக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து சேர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து ட்ரம்ப் வந்துட்டாலே ஃப்ரீ ஸ்பீச் அங்கே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் அங்கே வந்து நிறைய பேர் எழுப்பியிருந்தாங்க. ட்ரம்ப்பே வந்து அகெயின்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இவர் என்ன மோட்டிவில் வந்து ட்விட்டரை வாங்குறார், அதுக்கப்புறம் என்ன மோட்டிவில் வந்து ட்ரம்ப்பை வந்து மீண்டும் சேர்த்துக்கிறார் சார்? $44 பில்லியன் வாங்குறார். முதல்ல 9% பங்குகளை முதல்ல வாங்குறார். அதை வாங்கின பிறகு இந்த கம்பெனியில் இவர் இவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்றத அந்த கம்பெனி நிர்வாகம் தெரிஞ்சுக்குது. உடனே நிர்வாகம் வந்து இவரை அணுகி இவ்வளோ வாங்கியிருக்காருன்ட்டு இவரை தொடர்பு கொள்ளும்போது இந்த கம்பெனியவே மொத்தமாக நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயங்குறார். அதுக்கப்புறம் அவர்கள் நீங்கள் வாங்குறதா சொன்னீங்க, வாங்கிக்கிங்கன்னு சொல்லி வற்புறுத்தின பிறகு அவர் வாங்குறார். இந்த கம்பெனி 44 பில்லியனுக்கு அவர் வாங்கியிருந்தாலும் கூட இன்றைக்கி அதனுடைய மதிப்பு வந்து 9 பில்லியனுக்கும் கொஞ்சம் மேலே தான். அவ்வளவுதான் அதனுடைய சந்தை மதிப்பு. இவர் வாங்கின பிறகு இவருடைய என்ன சொல்கிறது, இவருடைய ஆஸ்பர்கஸ் சிண்ட்ரோம் முழுமையாக வெளிப்பட்டு இவர் பண்ண குரங்குத்தனமான சேட்டைகள் எல்லாம் வந்து அந்த ட்விட்டரை ஒரு வழியாக ஒரு இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. முன்னாடி அது ஏகபோக ஒரு உரிமை இருந்த மாதிரி இருந்துச்சு வலைத்தளத்தில், ட்விட்டரில். இவர் முதல்ல என்ன பண்ணார், அவங்க 4 டீனேஜ் பசங்க, அந்த பிள்ளைங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் கேட்டீங்க எதுக்கு வாங்கினாருன்ட்டு. எனக்கு சரியாக தெரியல, நானும் படித்து பார்த்தேன், அவருக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னாராம், இனி வரும் அடுத்து வர தேர்தலில் நாம் வந்துட்டு வேறு எப்படி அந்த தேர்தலை நம்ம இயக்க முடியும், எப்படி நம்ம அதை செல்வாக்கு செலுத்த முடியும், எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், எப்படி ட்ரம்ப்பை நம்ம அதிபராக முடியும் அப்படின்னு கேலியாக சொன்னாராம். வேறு எப்படி நம்ம ட்ரம்ப்பை அதிபராக முடியும்ன்ட்டு. அப்போ அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் புரியலை, இந்த 4 டீனேஜ் பசங்களுக்கும். அந்த டீனேஜ் பசங்க அவங்க பயன்படுத்துறதில்ல ட்விட்டரை முதல்ல. அப்புறம் அவர் ட்விட்டர் வாங்கின உடனே என்ன பண்ணார், முதல்ல அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் இம்பல்சிவான ஆள், அதாவது நினச்சதை உடனே கொஞ்சமும் ஆழமாக யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தான் அவர் தெரிகிறார். சாக்ரமெண்டோ கலிஃபோர்னியாவில் ட்விட்டருடைய தலைமையகம். அங்கே போனவர் அந்த பரந்த அந்த கூடத்தில் இருந்த அந்த கம்ப்யூட்டர் இணைப்புகள் இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதில் நிறைய செலவாகுது, அதை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் செலவுகளை குறைக்கணும்னு அவர் சொல்கிறார். அங்கே இருக்கிற அவருடைய பொறியாளர்கள்லாம் சொல்கிறாங்க, இதுக்கு பல மாதங்கள் ஆகும், இதை பக்குவமாக பண்ணணும்ன்ட்டு. அவர் கேட்கல. அன்னைக்கே வந்து அவரோட சேர்த்து அவரோட யாரெல்லாம் கூட வருவாங்களோ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அன்னைக்கே வேகமாக கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் இரவு அன்னைக்கு அவரே வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ணி அதை வந்து கழட்டி எடுத்துகிட்டு போய் புது இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாரு. அதில் அவருக்கு நிறைய நஷ்டம் வந்துருச்சு. பின்னாடி அதுக்காக வருத்தமெல்லாம் தெரிவிக்கிறார். இது முதல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப்பை வந்து அனுமதிக்கிறார். ட்ரம்ப்பை அனுமதித்த உடனே முதல்ல அவர் எப்போவுமே நான் ஜனநாயக கட்சியில் பாதி, நான் குடியரசுக் கட்சியில் பாதி, நான் நடுவில் இருக்கேன், ஐ எம் அ மாட்ரேட் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் பைடன் ஆட்சிக்கு எதிராக, பைடனுக்கெல்லாம் அவர் தான் வாக்களித்ததெல்லாம் சொல்லியிருக்கார், நான் தயக்கத்தோடு வாக்களித்தேன் அப்படின்றார். ஆனால் பைடன் வந்து இந்த குடியேற்றம் இமிக்ரேஷனில் அவர்களுடைய அணுகுமுறை நிறைய இடதுசாரித்தனமாக அவர்கள் நகர்ந்தது, இதெல்லாம் அவருக்கு பெரிய அளவில் பிடிக்கல. அதனால் பைடன் விழணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல சார் மஸ்க் 400 இமிகிரேட் மறந்துட்டாரோ சார்? 400 இமிகிரேட் தான் சொல்றது. அந்த சட்டவிரோதமாக வரக்கூடிய அந்த எல்லைகளை போதுமான அளவு பைடன் பாதுகாக்கலன்றது அவருடைய எண்ணம். அது பல அமெரிக்கர்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. சட்டப்பூர்வமாக நீங்கள் போகலாம், அதுக்கு பெரிய ட்ரம்ப்பால் கூட அதற்கு பெரிய பாதகம் ஏற்படுத்த முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அது நிறைய பண்ணியிருக்காரு, நிறையா நெருக்கிட்டார். இந்த B1 விசா அதெல்லாம் நம்ம பார்த்தோம், H1 விசா அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ட்விட்டர் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் இப்போ ஐரோப்பிய யூனியனில் அவருக்கு எதிராக வழக்கு நடந்து அவர் வந்து போதுமான அளவு ட்விட்டரில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்ட்டு அவர்கள் முடிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவர் முதல்ல என்ன பண்ணார், இது ட்விட்டர் வந்து இலவசமாக இருந்துச்சு, அதை பின்னாடி எக்ஸ்ன்ட்டு பேர் மாற்றுறாரு.
அவருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாக இருக்குது எக்ஸு. ட்விட்டர் அதை வந்து உங்களுக்கு ஒரு பெய்ட் சர்வீஸாக மாற்றுறாரு. அது $8 என்னமோ ஒரு மாதம் நீங்கள் வந்து அதுக்கு சந்தா கட்டணும். அப்போ கட்டும்பொழுது உங்களுக்கு எதிர இருந்து அந்த ப்ளூ டிக் இப்போ எல்லாருக்கும் வருது இல்லை, அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வரும். அந்த மாதிரி கொண்டு வரார். அப்படி கொண்டு வரும்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்லுது, உண்மையிலேயே எதிர ஒரு ஆள் இருந்து உண்மையான ஒரு ஆள் உங்களோட உறவாடுறாருன்ற மாதிரி இந்த பக்கம் இருக்கவங்க நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. அது அந்த ப்ளூ டிக் வந்து அப்படி வரலை. அதனால் போதுமான அளவு வெளிப்படைத்தன்மை இல்லை. அதுக்கப்புறம் இந்த வலைத்தளத்தில் வந்துட்டு விளம்பரம் செய்கிறவங்க மற்றவர்கள் இவர்களை பற்றி போதுமான தகவல்கள் உங்களுடைய தரவுத்தளத்தில் டேட்டா பேஸில் இல்லை அப்படின்ட்டு ஒன்றியம் சொல்லுது. இது ட்விட்டருடைய ஒரு பகுதி. இப்போ ட்விட்டர் அவர் வாங்கின பிறகு அவர் வந்து உலகத்தினுடைய கருத்தமைப்பாளராக, அதாவது இன்ஃப்ளூயன்சராக, அட்லீஸ்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் போடுறாரு. இப்போ டெஸ்லா வந்த உடனே அவருடைய அதுதான் அந்த ஆஸ்பர்கஸ் சிண்ட்ரம் அவருக்கு. அவர் என்ன பண்ணார், டெஸ்லா வந்த பிறகு டெஸ்லாவில் ஒரு சாஃப்ட்வேரை, ஒரு மென்பொருளை அறிமுகப்படுத்துகிறார். அந்த மென்பொருள் என்ன பண்ணோம் அப்படின்னா, டெஸ்லா வந்து எப்படி மனிதர்கள் தங்களுடைய வயிற்றிலிருந்து காற்றை வெளியிடுகிறார்களோ அது மாதிரியான சத்தத்தை உருவாக்கும். ஓகே, யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அதுக்கு தேவை என்ன சார்? அதுதான் அதுதான் இது மாதிரி வந்து அவரை புரிஞ்சிக்க முடியாத சில செய்கைகளின் மூலமாகத்தான் அவர் பொதுவெளியில் அவருக்கு பெரிய ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. அது பல பேரை வந்து முகத்தை சுழிக்க வச்சிருச்சு டெஸ்லா. அது முதல்ல. இப்போ வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளால் டெஸ்லாவுடைய விற்பனை வந்து சரிஞ்சிருக்கு. அதை விட BYD பெரிய அளவில் சீன BYD வந்து முன்னணியில் இருக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.